அப்படினாலே அது ஒரு ஜென்டில்மேன் கேம். வணக்கம் ஜென்டில்மேன்ஸ் அண்ட் ஜென்டில் லேடிஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நமக்கு ஒன்று கிடைக்கிறதா இருந்தால் அது டேண்ட்ரஃபாக மட்டும்தாங்க இருக்கும். கடின உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கை, இது மூணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு திறமை, தன்னம்பிக்கை, கடின உழைப்போடு சேர்ந்து பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 8 வயசில் கிரிக்கெட் கோச்சிங் ஆரம்பித்து எப்படியாச்சும் இந்தியாவுக்காக ஒரு மேட்ச் இந்தியன் டீம் ஜெர்சி போட்டுட்டு சும்மா கெத்தாக விளையாடணும் அப்படின்னு பல கனவோடு நிறையா பேர் இருக்காங்க. கிரிக்கெட்லாம் லக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லக்கோட புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி தங்களோட திறமையை மட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு இப்போ இந்த உலகத்தையே தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ். நம்ம வாழ்கிற காலங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி கிரிக்கெட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே தாங்க இருக்குது. அந்த வகையில் மக்களை என்டர்டெயின் பண்ண வைக்கிறத விட ஆர்வமாக எக்ஸைட் பண்ண வைக்கிற ஃபார்மேட் தான் இந்த T20 ஃபார்மேட். அதில் முக்கியமாக அடித்தா சிக்ஸரு இல்லைனா டக் அவுட்னு ஒரு சூப்பர் டீம் ஆஃப் கிரிக்கெட்டாக அமைஞ்சிருக்கு இந்த இந்தியன் பிரீமியர் லீக். ஸோ வெல்கம் டு த செம கிராண்டான ஸ்போர்ட்ஸ் ஷோ ஆடாம ஜெயிச்சோமடா. இந்த வாரம் நம்ம ஐபிஎல்ல எந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு சூப்பர் மூமெண்ட்ஸை ஷார்ப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஐபிஎல் ஆரம்பிக்க போது நம்ம டீமுக்கு நல்ல ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், இல்லை ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், இல்லைப்பா ஃபுல்லாக சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸாக எடுத்துடலாம் அப்படின்னு டீமோட ஓனர்ஸ்லாம் அண்ட் கோச்சஸ்லாம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவாங்க. இப்போதைக்கு யார் செம்ம ஃபார்மில் இருக்காங்களோ அவங்கள கோடி கணக்கில் காசு கொடுத்து வாங்கி டீமை செம்ம ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு வேறு லெவல் ஆஃப் திங்கிங்கில் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 2 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க. தம்பி, பங்களாதேஷ் பிளேயர்ஸே நாங்கள் மாங்குன்னு சிதறடிப்போம், நீங்கள் என்ன ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸை, ஒரே சிரிப்புகள் அப்படின்னு மற்ற டீம் ஓனர்ஸ் திங்க் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சூப்பர் அடியா இல்லை ஒரு டெரிஃபிக் இடியா அமைஞ்சிருக்காங்க முகமது நபி அண்ட் ரஷீத் கான். அதுலேயும் நம்ம ரஷீத் கான் இந்த கூகுளிலாம் போடுறாரு பாருங்க, ஒரு விசித்திரமாக தான் இருக்குது பங்காளி அப்படின்னு நம்ம ரவி சாஸ்திரியை கமெண்ட்ரி பாக்ஸில் ஷாக் ஆகி சொல்லியிருக்காரு. முகமது நபி அண்ட் ரஷீத் கான் இவங்க 2 பேரும் மற்ற டீம் பேட்ஸ்மேன்ஸை இப்போ சதறடிச்சிருக்காங்க. நம்ம ஆல் டைம் எவர் கிரீன் ஃபேவரட் பிரீத்தி சிந்தா கூட ஆடும்போது இல்லை பிரீத்தி சிந்தாவோட டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் கூட ஆடும்போது முகமது நபி அண்ட் ரஷீத் கான் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. ஸ்டெம்ப் அப்படியே 4 பக்கமாக பறந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன்.
டெஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி அடிக்கிறது அவ்வளோ பெரிய பிக் டீல் இல்லை. ஏன்னா அதில் நிறைய ஓவர்ஸ் இருக்கும், பால்ஸ் வேஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவே ஒன் டே ஃபார்மெட்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கு டைமிங் சென்ஸோட பொறுமை ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருந்தால் அழகாக செஞ்சுரி அடிக்கலாம்ப்பா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் T20 ஃபார்மெட் ஆப்போசிட் டீம் உங்களுக்கு போட போகிறதே 120 பால் தான். அதில் செஞ்சுரி அடிக்கிறதுலாம் மிராக்கிள் ஆஃப் த மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு நினச்சவங்களுக்கு சம பல்ப் கொடுக்குற மாதிரி விளையாடிட்டு வராங்க T20 பேட்ஸ்மேன்ஸ். அதுலேயும் இந்த சீசனில் சம ஃபார்மாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். டெல்லி டேர் டெவில்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு வர சஞ்சு சாம்சன் பூனே டீமுக்கு எதிராக இப்போ சூப்பர் செஞ்சுரி அடித்து மாஸ் பண்ணியிருக்காரு. சஞ்சு, ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம ஏஆர் ரஹ்மான் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் என் கோச் ராகுல் டிராவிடுக்கே அப்படின்னு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இந்தியாவோட யங் பிளட் சஞ்சு சாம்சன். இப்போ இவர் அடித்த அந்த சூப்பர் செஞ்சுரி கேம் உங்களுக்காக. இந்த ஹேட்ரிக் அப்படிங்கிற டேர்ம் கிரிக்கெட்க்கு ரொம்ப அதிகமாகவே சூட் ஆகும். ஒரு விஷயத்த ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணுறதே பெரிய விஷயம், ஆனால் அதே விஷயத்த
3 வாட்டி தொடர்ந்து மாசா பண்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். ஏய் நிறுத்து, அப்படின்னு சிறப்பான விஷயம். ஆமா, தொடர்ந்து 3 வாட்டி 4 அடிக்கிறது. ஐயா அதெல்லாம் சப்ப மேட்ரு. பேட் லெஃப்ட்ல ரைட்ல சுத்தி விட்டா போதும், பால் சதறி 4க்கு போகும். சரி, தொடர்ந்து 3 வாட்டி 6 அடிக்கிறது. அதெல்லாம் ஈஸியா நானே பண்ணுவேன். கரெக்ட்டா பாலை பார்த்து மேல தூக்கினா போதும், சும்மா ஸ்வைங்னு பால் பறக்கும். சரி, அப்போ தொடர்ந்து 3 பால்ல 3 விக்கெட் எடுக்கணும். ஹலோ துபாயா, நான் தான் மார்க் பேசுறேன். ஏய் எங்க ஓடிட்டியா? இப்படிதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட நம்ம பிளேயர்ஸ் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் யார் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியோட ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் சாமுவேல் பட்ரி. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வெயிட்டான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சூப்பர் சீன் போட்டவங்கள தன்னோட ஸ்பின் சீனால செதற விட்டுருக்காரு சாமுவேல் பட்ரி. இப்போ அவர் எடுத்த அந்த ஹேட்ரிக் மூமெண்ட் இதோ பார்க்கலாம். சாமுவேல் பட்ரி ஆர்சிபிக்கு ஒரு சைடு ஹேட்ரிக் எடுத்தாரு. ஆனால் அப்படியே இன்னொரு சைடு நம்ம குஜராத் லயன்ஸ் ஆண்ட்ரியூ டை தன்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச் ஐபிஎல்லையே ஹேட்ரிக் எடுத்து தெரிக்க விட்டுருக்காரு. குஜராத் லயன்ஸ் vs பூனே சூப்பர் ஜெயின்ஸ். பூனே பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு டீப் திங்க் பண்ணி ஃபைனலாக சுரேஷ் ரெய்னா வந்து நம்ம டீம் யங் ஃபாஸ்ட் பவுலர் ஆண்ட்ரியூ டைக்கு ஓவர் கொடுத்தாரு. என்னப்பா அது டை பையனு, யார் இவன் அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆனாலும் தன்னோட போலிங்கில் ஒரு சூப்பர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரியூ டை. அடுத்த சீசன்லாம் ஆண்ட்ரியூ டையை டீமில் வாங்குறதுக்கு எல்லா டீம் ஓனர்ஸும் போட்டு அடிச்சுக்குவாங்க போல. Bring the beat back.
பிரீத்தி சிந்தாக்கும் ஷாருக் கானுக்கும் மேட்ச். ஆட ஆமாங்க, கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் ஒரு சூப்பர் மேட்ச் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. கிங்ஸ் 11 பஞ்சாப் செம அடின்னு அடிச்சு 170 ரன் அடிச்சிட்டாங்க. 171 ரன் சேஸ் எடுக்கணும்னு கேகேஆர் களம் இறங்குச்சு. எப்போவுமே கேகேஆர் டீம் ஓப்பனர்ஸாக நம்ம அரகன் பாய் கௌதம் கம்பீரும் கிறிஸ் லைனும் தான் இறங்குவாங்க. ஆனால் திடீர்னு அந்த மேட்ச்சில் நம்ம கம்பீர் என்ன திங்க் பண்ணுறாருன்னு தெரில. 8 டவுன் பேட்ஸ்மேன் சுனில் நரேன்ட்ட பேட்டை கொடுத்து வா மச்சான் ஓப்பனிங் ஆடு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இது மேட்ச் பார்த்துட்டு இருந்த நமக்கு மட்டும் ஷாக் கிடையாதுங்க. ஓப்பனிங் இறங்கின நம்ம சுனில் நரேன்கே பயங்கரமான ஒரு ஷாக் தான். ஒரு சைடில் நம்ம கௌதம் கம்பீரை அந்த வானத்தை போல குணம் படைச்ச நல்லவனே அப்படின்னு பாட்டு பாடி சுனில் நரேன் செலிப்ரேட் பண்ணாலும் ஓப்பனிங் இறங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டீப் திங்கிங்லேயே தான் பேட்டிங் ஆட வந்தார். ஆனால் கண்ணா இக்கட சூடு அப்படின்னு டோட்டல் கிரிக்கெட் ஃபேன்ஸையும் திரும்பி பார்க்குற வகையில் சும்மா அடின்னு அதிரடியான ஒரு ஆட்டம் போட்டு கலக்கிட்டு போயிட்டாரு சுனில் நரேன். அந்த சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆஃப் சுனில் நரேன் இப்போ பார்க்கலாம் வாங்க. இருபத்தி 3 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். இன்னும் 3 விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்படி டோட்டல் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நெயில் பைட்டர் மேட்சாக நடந்துகிட்டு இருக்கு. போலர் பால் போடுறாரு, பேட்ஸ்மேன் அப்படியே தூக்கி ஆடுறாரு. கேட்ச் பிடிச்சே ஆகணும், அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைனா மேட்ச் கை மீறி போயிடும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பால் கரெக்டாக ஃபீல்டர் கை கிட்ட வருது. ஃபீல்டர் மட்டும் கேட்சை பிடிக்கல, ஊர் மொத்தமும் சேர்ந்து அந்த பிளேயரை திட்டி தீர்த்துடும். ஆனால் இங்கே ஊர் மொத்தமும் இல்லை, அந்த டீம் கேப்டனே ரொம்ப டென்ஷன் ஆகி மூட் அவுட் ஆகிட்டாரு. எஸ், அந்த கேட்சை விட்ட ஃபீல்டர் நம்ம இந்தியன் டீம் ஓப்பனர் ஷிகர் தவான். மூட் அவுட் ஆன கேப்டன் நம்ம ஆஸ்திரேலியன் டீம் ஓப்பனர் டேவிட் வார்னர். அந்த கொடுமையை நீங்களே பாருங்களேன்.
கிரிக்கெட் சீசன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. மின்னல் வேகம் எப்படி இருக்கும் தெரியாது. எப்போ வரும் எப்போ போகும்னு கெஸ் கூட பண்ண முடியாது. ஓகே, மின்னல் வேகத்தை கூட இந்த லைட்னிங் டிடெக்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். ஆனால் இவரோட ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷனை சான்ஸே இல்லைங்க. அதுவும் இவர் ஸ்டெம்பிங் பண்ணுற ஸ்பீடு இருக்கே, அந்த மின்னலை விட சும்மா அப்படியே சட்டுன்னு ஸ்பீடாக பண்ணிடுவார். எஸ், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ ரீசெண்டாக டி வில்லியர்ஸை ஒரு அதிநவீன வேகத்தில் தட்டி தூக்கியிருக்காரு நம்ம ஆல் டைம் சூப்பர் கிங் தலை தோனி. அந்த ஸ்டெம்பிங்கை பார்த்ததுக்கப்புறம் தோனியை வச்சு ட்ரால் பண்ணவங்க எல்லாரும் இப்போ தலை தோனி இஸ் பேக் அப்படின்னு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நான் இவ்வளோ ஸ்பீடா? இல்லை நானும் விக்கெட் கீப்பர் தானே, நானும் நல்லா விக்கெட்லாம் எடுப்பேன், ஸ்டெம்பிங்லாம் கூட பண்ணியிருக்கேனே. சரி நீங்கள் பாருங்கள். Drop. ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கு bowlers பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் முக்கிய காரணம் கிடையாது. அந்த டீமில் நல்ல ஃபீல்டர்ஸ் இருந்தாவே போதும், ஜெயிக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு கீரன் பொலார்ட் ஒரு அதிவேகமான ஃபீல்டர்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீசன்லேயும் தன்னோட அக்ரோபேட்டிக் ஃபீல்டிங்கை வெளிப்படுத்திட்டு தான் வராரு. அதுலேயும் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே தன்னோட ஃபுல் ஸ்கில்ஸை இறக்கியிருக்காரு பொலார்ட். ரீசெண்டாக கேகேஆர் கூட நடந்த மேட்ச்சில் சூப்பர்மேன் மாதிரி பறந்து பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு. த பிக் மேன் பொலார்ட் இன் ஆக்ஷன். இந்தியன் பிரீமியர் லீக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் ஃபீல்டர் யாருன்னா சந்தேகமே வேண்டாம், நம்ம குஜராத் லைன்ஸோட கேப்டன் சுரேஷ் ரெய்னா தான். ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் குஜராத் அந்த மேட்ச்சில் ஸ்லிப்பில் நின்று ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்சை பிடிச்சிருக்காரு நம்ம ரெய்னா. அந்த கேட்சை பார்த்து டோட்டல் பிளேயர்ஸும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சஞ்சு சாம்சன் ஒரு சைடு பேட்டிங்கில் செஞ்சுரிலாம் அடித்து கலக்குனாலும் இன்னொரு சைடு தன்னோட ஃபீல்டிங்கில் இன்னும் சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. தம்பி, நீ 4 அடிக்கணும்னா நான் இருக்கும்போது என்னை தாண்டி அடிடா பார்ப்போம் அப்படின்னு ஆப்போசிட் டீம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு சவால் விடுற மாதிரி நின்று இல்லை பறந்து கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காரு. எப்படி பறகுறாருன்னு பாருங்களேன்.
பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து டீமில் தன்னோட ஃபுல் பெஸ்ட்டை போட்டு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கார். இவரை ஐபிஎல் டீமில் வாங்குறதுக்கு மும்பை இந்தியன்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், சன்ரைசர்ஸ், பஞ்சாப் டீம்னு இருக்கிற எல்லா டீமும் இவரை வாங்க ரொம்ப மும்முரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் 14 கோடிக்கு, எப்படி 14 கோடிக்கு இவரை வாங்கி இப்போ பூனே டீமில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. பென் ஸ்டோக்ஸை 14 கோடி கொடுத்து வாங்கினது அவ்வளோ ஒன்றும் ஒர்த் இல்லைப்பா அப்படின்னு கமெண்ட் சொன்னவங்களாம் இப்போ அவங்க கமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தன்னோட பெஸ்ட் ஃபார்மை கொடுத்துட்டு இருக்காரு பென் ஸ்டோக்ஸ். பேட்டிங் ஆடும்போது பாலை பறக்க விடுறாரு, போலிங் போட்டாலும் ஸ்டெம்பை பறக்க விடுறாரு, ஃபீல்டிங் நின்னாலும் பறந்து போய் பாலை ஸ்டாப் பண்ணுறாரு. இப்படி தன்னோட ஸ்கில்ஸை ஓவராலாக செம பெஸ்ட்டாக பண்ணிட்டு வர்றாரு பென் ஸ்டோக்ஸ். ஓகே சூப்பர் மாஸ், நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஐபிஎல் பற்றியும் ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஸ்ட்ராட்டஜி பற்றியும் இன்னும் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். until then this is your தர்மேந்திரா signing off.